ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெய்லி நான் அப்புறம் எப்படி தீனி போடுறேன்னு தான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் தீனி வைக்கிறப்ப நல்லா கழுவிடுவேன். அப்போ தான் சுத்தமாக போட்டால் தான் அப்புறம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த கழுவிடலாம், இதை ஃபுல்லாக கழுவிடலாம். பார்த்தீங்கன்னா வெளில இருக்கப்பறம் திறந்து விட்டுலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளில இருக்கப்பறம் திறந்து விட்டாச்சு பாருங்கள். இல்லை அப்புறம் குளிச்சிட்ருக்கேன் இன்றைக்கி. நீங்களும் புறா திறந்து விட்டால் வாரத்தில் ஒரு டைம் தண்ணி வைங்க. புறா குளிர்ச்சியாக இருக்கும். புறா எல்லா புறம் குளிச்சுட்ருக்கு. இந்த மாதிரி பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பக்கா கழுவி வச்சு பாருங்கள். வாங்க அப்படியே அதில் தீனி போட்டுக்கலாம். நான் மிக்சிங் ஃபுட் தான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் அந்த ஃபுட் போடுங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். புறா அதையும் நான் மிக்சிங் ஃபுட் போட்டு வச்சு பாருங்கள். நீங்களும் புறா தீனி போடும்போது அதோட நீங்கள் புறா தீனி வைக்கிற பையன் நல்லா கழுவிடுங்க. வாங்க புறா தீனி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா புறா தீனி கூண்டில் வச்சாச்சு. இந்த கேஜுக்குள்ளே இந்த சைடு வச்சாச்சு. வாங்க அப்படியே வெளில இருக்க புறாலாம் தீனி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா வெளில புறாலாம் குளிச்சுட்டு ரெடியாக நிற்குது தீனி போடுவான்னு. பார்த்தீங்கன்னா தீனி போட்டாச்சு பாருங்கள் எல்லா புறாவும். நீங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புறா தீனி வைக்கிறேன்னு டெய்லியும் தண்ணி மாற்றுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் அதோட பாத்திரம் கழுவுங்க. அப்போ தான் புறா ஹெல்த்தியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.